அன்பியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் மரணித்தால் மரணித்த இடத்தை கட்டி உயர்த்தி தர்காவாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் அனைத்தையும் கொண்டு போய் தர்காவிலே கொண்டு போய் செலுத்துவார்கள், மையவாடியிலே கொண்டு போய் செலுத்துவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை இறை விசுவாசி உண்மையான முஸ்லிம் அப்படிப்பட்ட காரண காரியங்களை செய்யக்கூடாது. நம்முடைய எல்லா வணக்கங்களையும் செய்வதற்கு தான் இறை இல்லங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே செலுத்த வேண்டும். ஃபரல் அல்லாத தொழுகைகளை வீடுகளிலே தொழ வேண்டும். நோன்பு, ஜக்காத், ஹஜ், நேர்ச்சை, குர்பான் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுவோம் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தொழுகையில் வாக்கு கொடுத்த ஒரு முஸ்லிம் தொழுகை முடிந்து வெளியே போய் தர்காக்களுக்கு சென்று துஆ செய்வதென்ன, நேர்ச்சை செய்வதென்ன, பாத்தியா ஓதுவதென்ன, வலம் வருவதென்ன, ஏத்திகாஃப் போல அந்த அங்கே போய் தங்குவதென்ன, தொழுவதென்ன, சுஜூது செய்வதென்ன, சுப்ஹானல்லாஹ் சொல்லத்தான் வேண்டுமே. அப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற சிந்தனை யூத நசாராக்குடைய சிந்தனை. ஆகவேதான் லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், கபறுகளை வணங்குகிற மக்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? மார்க்கத்தில் பித்அத்தை செய்கிறவர்கள். நல்ல இந்த ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் யோசிக்க வேண்டும். மார்க்கத்தில் யார் புதுமையை உண்டாக்குகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். புதுமையை உண்டாக்குகிறவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். புதுமையை செய்கிற பித்அத்துக்காரனுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எவ்வளவு வரதட்சணை திருமணம், திருமணத்தின் பெயரால் எவ்வளவு பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மாட்டு மரத்தவர்களையே விஞ்சுகின்ற அளவுக்கு திருமணங்களிலே இன்றைக்கு மூட பழக்க வழக்கங்கள், பேண்டு வாத்தியங்கள், சினிமா நடிகர்களை ஒப்பிட்டு போஸ்டர்களை ஒட்டுவது, புது மணப்பெண் புது மணமகனை கிண்டல் கேலி செய்து அன்று இரவு முழுக்க கச்சேரிகளை, கூத்துகளை நடத்துவது, ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற எவ்வளவு ஹராமான காரியத்தை செய்கிறார்கள். கொஞ்சமாவது வேதனை இருக்குமா உங்களுக்கு? ஆனா அல்லாஹ்வை புறக்கணிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணிச்சு ஒரு திருமணம் நடத்துகிறான். அல்லாஹ் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு குடும்பம் தேவை, நண்பர்கள் தேவை என்று சொல்லுகிறோமே, நியாயமா? பித்அத்துக்காரனுக்கு உதவுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்காதா? பித்அத்துக்காரனை பாதுகாக்கின்றீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமா இறங்காதா? குடும்பமா அல்லாஹுவா என்றால் யார் நமக்கு வேண்டும்? நமக்கு அல்லாஹ் வேண்டும். நம்முடைய மனைவியா, நம்முடைய மக்களா, நம்முடைய உறவினர்களா, அல்லாஹ்வுடைய ரசூலா என்றால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தேவை. மக்களா, மார்க்கமா என்றால் நமக்கு மார்க்கம் தான் தேவை. ஆனால் நண்பர்கள் பிரிந்து போய் விடுவார்கள், உறவு முறைகள் துண்டித்து விடும். போகாவிட்டால் நம்முடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் என்னாவது, நம்முடைய குடும்பத்துடைய தன்மானம் என்னாவது? நாளை மேலே நம்ம வீட்டு நல்ல காரியத்துக்கெல்லாம் அவர்கள் வருவார்களா? 1008 நொண்டிச்சாக்கு. இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி பித்அத்தை சமூகத்திலே ஊக்குவிக்க நாம் காரணம். பித்அத்துக்காரனை பாதுகாக்கிறோம், பித்அத்துக்காரனுக்கு துணை செய்கிறோம், பித்அத்துக்காரனோடு சேர்ந்து பித்அத்தை ஆதரிக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பித்அத்து செய்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான், பித்அத்து செய்கிறவனை தூண்டுகிறானே, உதவி செய்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான், பித்அத்துக்காரனை பாதுகாக்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தீய பண்பு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் இருந்தால் ரமலானுடைய மாதத்திலே இருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். நமக்கு மக்கள் முக்கியமல்ல, மார்க்கம் தான் முக்கியம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது. உங்களுடைய தாய், தந்தை, மகன், உற்றார், உறவினர்கள், மனைவி, மக்கள் எல்லாரையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை நீங்கள் உண்மை மூமினாகவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தூதருக்கு நேர்மாறாக தூதரை தூக்கி வீசி தூதர் எச்சரித்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அங்கே போய் நின்று கொண்டு இது மார்க்கத்திற்கு புறம்பானது என்ற எச்சரிக்கை விட வேண்டும். இல்லை என்றால் ஒரு மூமின் ஒரு பாவத்தை கண்டால், ஒரு தவறை கண்டால்
கையால் தடுக்க வேண்டும், அல்லது நாவினால் தடுக்க வேண்டும், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டுமே தவிர அங்கே போய் நின்று கொண்டு அந்த கச்சேரிகளிலே அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து பித்அத்தை எந்த வகையிலும் ஊக்குவித்து விடக் கூடாது. எவனுக்காக வேண்டியோ நாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சாபத்திற்குரியவர்கள் யார்? யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறானோ அவனை அல்லாஹ் நாசமாக்குவான். ஏன் பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம், வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நீதமாக நடங்கள். இம்மா எபுலு அன்ன இண்டக்கல் கிபர அகதுகுமா அவு கிலாகுமா ஃபலா தக்குல்லகுமா உஃபிம் வலா தன்ஹருகுமா, உங்களுடைய பெற்றோர்கள் முதுமை வயதை அடைந்து உங்களிடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை சீ என்று கூட நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். முகம் சுளித்து அந்த பெற்றோர்களை நீங்கள் பேசி விடாதீர்கள். அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம். ஏன் அல்லாஹ் அப்படி பெற்றோர்களை உயர்த்தி சொல்லுகிறான்? 31வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன் அனிஸ்குர்லி வலிவாலிதைக இலல் மசீர், நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம், பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹன், அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, பலகீனத்திற்கு மேல் பலகீனங்களை சுமந்து அவர்கள் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? தாயிடமிருந்து மகனை எவன் பிரிக்கிறானோ, தாயிடமிருந்து மகளை யார் பிரிக்கிறானோ, தாய்க்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே எவன் உறவை முறிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். திருமணமான பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், திருமணமான ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடாது. தனியாக சென்று குடித்தனம் நடத்த வேண்டும் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுமல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதற்காக வேண்டி திருமணம் முடித்தா என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன் தாயை பார்க்க கூடாது, உன் தந்தையை பார்க்க கூடாது, எந்த காரணத்தை கொண்டு உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். தாய்க்கும் மகளுக்கும் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குகிறவன், தாயையும் மகளையும் பிரிக்கக்கூடியவன். அல்லது பெண்கள் இப்படி, என்னை திருமணம் முடிக்க வேண்டுமானால் உங்களுடைய தாய் தந்தை யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது பெண்கள் சொல்லுவது, தாய்க்கும் மகனுக்கும் பிரிவினையை உண்டாக்குவது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள். பெற்ற தாய்க்கும் பெற்றெடுத்த மக்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை கற்பித்து பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை உண்டாக்குகிறவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது யார்? அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன். எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் ஒருவன் போதைப் பொருளை விற்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் மதுபானத்தை சுமந்து செல்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். குடிக்கக்கூடியவனுக்கு எவன் குடிக்க ஊற்றி கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர், மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு சாதாரணமா நம்முடைய நாட்டை உண்மையிலேயே நீங்கள் வெளிநாட்டோடு தொடர்பு இல்லை, ஓரளவுக்கு வெளிநாட்டோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். அல்லாஹ் இந்த தமிழகத்தை, குறிப்பாக ஒரு சில மாநிலங்களை, தமிழகத்தினுடைய ஒரு சில ஊர்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய உன்னதமான இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த ஊரில் இருந்து கொண்டு நம்முடைய ஊரினுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய ஊர்களில் எல்லாம், நம்முடைய இன்றைய ஊர்களில் எல்லாம்
யாராவது விருந்தினர்கள் வந்தால் நம்ம அதிகபட்சம் என்ன செய்வோம்? வாங்கன்னு சொல்லுவோம், ஒரு டீ வச்சு கொடுப்போம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம், தானே செய்வோம்.